பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே கணவனாக அடைய வேண்டும், அவனுடைய திருவாக அமிர்தம் அதாவது அவனுடைய வாயமுதத்தை தான் பருக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியினுடைய 7ஆம் திருமொழியிலே அந்த கண்ணபிரானுடைய வாயமுதம் அதாவது அந்த திருப்பவளமானது என்ன வாசனை வீசும், அது எப்படி சுவையை உடையதாக இருக்கும் என்று திருச்செங்காழ்வானை பார்த்து கேட்கிறாளாம். ஏனென்றால் அந்த திருச்செங்காழ்வான் தானே எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமுதத்தை அனுபவிக்கிறான். ஆயினாலே அவனுடைய அந்த திருப்பவளமானது கற்பூரம் போலே பச்சை கற்பூரம் போலே வாசனை வீசுமோ அல்லது தாமரைப்பூ போலே வாசனை வீசுமோ, அது தித்தித்திருக்குமோ சொல்லாள் வெண்சங்கே என்றெல்லாம் அவனை கேட்கின்ற அற்புதமான பதிகம். அந்த பதிகத்திலே 5வது பாசுரத்திலே ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? உனக்கு என்ன பாக்கியம் கிடைத்திருக்கிறது, என்ன பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால இவன் என்ன தான் மிக பெருமை பெற்று விட்டபடியினாலே யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறானாம் அந்த திருச்செங்காழ்வான். அதைத்தான் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். என்ன காரணம் இப்படிப்பட்ட பெருமை உனக்கு ஏற்பட்டதற்கு என்றால், அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்தை நீ எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிவிக்கிறாள். உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்னே எண்ணுவாரில்லைகான் உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை என்றால் முதலிலே இந்த சங்கம் எங்கே இருந்தது, அதாவது கண்ணபிரானுடைய கைத்தலத்திடரில் குடியேறுவதற்கு முன்னாலே எங்கே இருந்தது என்றால் அது கடலிலே தான் இருந்தது. கடலிலே இந்த ஒரு சங்கு மட்டுமா இருந்தது? எத்தனையோ சங்கங்கள், இன்னும் எத்தனையோ வஸ்துக்கள் எல்லாம் இருந்தது. அவைகளெல்லாம் என்ன நினைக்கின்றன? நம்மோடு கூட இருந்தவன் இன்றைய தினம் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அடைந்து விட்டான், நாம் அவனை சென்று பார்ப்போம் என்று நினைத்தால் அவர்களையெல்லாம் நீ இன்னார் இணையார் என்று எண்ணுவாரில்லை. அவர்கள் இன்னார் இப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களை நீ நினைப்பதே இல்லை. ஏனென்றால் உனக்கு பெரிய பேறு கிடைத்து விட்டபடியினாலே நீ ஏற்கனவே பழகினவர்களையே நீ மதிக்காமல் விட்டு விடுகிறாய். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எங்கே நீ உபகாரம் செய்ய போகிறாய் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. உனக்கு கிடைத்த வாழ்வு என்ன தெரியுமா? இப்பொழுது கூட நாம் சொல்லலாம், சில பேர் சாமான்யமாக இருக்கிறவர்கள் திடீரென்று ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைந்து விட்டால் தாங்கள் ஏற்கனவே பழகினவர்களை எல்லாம் அடியோடு மறந்து விடுவார்கள், மிகவும் பெருமை பாவிப்பார்கள், அவர்களை தெரியாதது போல் நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதுபோலத்தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான். அவரையெல்லாம் எண்ணுவார் இல்லை என்னால் உனக்கு கிடைத்திருக்கிற பேர் இது இப்படி பொருள் என்ன கொள்ள வேண்டும். என்ன என்றால் உனக்கு கிடைத்திருக்கிற பேரை கொண்டு உன்னோடு கடலிலே பிறந்தவர்களுக்கும் இதே மாதிரி பெருமை உண்டான்னு கேட்டா உனக்கு ஒருத்தனுக்குத்தானே அந்த பேர் கிட்டி இருக்கிறது. அந்த உன்னோடு கடலிலே எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்களெல்லாம் இன்னார் இணையார் என்று யாராவது எண்ணுகிறார்களா? ஒருத்தரும் அவர்களை எண்ணுவதில்லை, அவர்களை யாருமே எண்ணுவதில்லை. அதுதான் நேரடியான அர்த்தம். ஆனால் மறைமுகமாகவும் ஒரு பொருள் கொள்ளும்படி அமைந்திருந்தது. அதைத்தான் முதலிலே தெரிவித்தேன். அதாவது உன்னோடுடனே கடலிலே வாழ்வாரை யாருமே பெரியவனாக மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் எவர்களுக்குமே உனக்கு கிடைத்த பேரு கிடைக்கவில்லையே. ஆயினாலே அவர்களை எப்படி மற்றவர்கள் மதிப்பார்கள்? ஆயினாலே உன்னோடு ஒரு கடலில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் யாரையுமே இன்னார் இணையார் என்று எண்ணுவார் யாருமே கிடையாது. ஆனால் உன்னை மட்டும் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம். மண் என்றால் அரசனாகி நின்றவன். அவனார் மதுசூதன்,
என்றால் விரோதிகளை எல்லாம் அழிப்பவன். மது, கைடபர் என்று 2 விரோதிகள் வந்தார்கள், அவர்களை அழித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அவனுக்கு மதுசூதனன் என்று பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட விரோதிகளை அழிக்கக்கூடிய திறல் பெற்ற மன்னனாய் விளங்குகின்ற அவனுடைய வாயமுதம் நீ பன்னாளும் உண்கின்றாய், பல நாளும் உண்கின்றாய். என்னால் எவ்வளவு பாக்கியம் உனக்கு, எவ்வளவு பாக்கியம். அதுவும் பாஞ்சஜன்யமே. என்னால் பாஞ்சஜன்யம் என்னால் நீயே உன்னுடைய முன்புத்தை நிலையை நினைத்துப்பார். ஏதோ ஒரு அரக்கனுடைய உடலிலே கிடந்தாய் நீ. இப்படிப்பட்ட உனக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைக்கும் என்று நீயே கூட நினைத்திருக்க மாட்டாய். உனக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைத்து விட்டது. பஞ்சஜனன் உடலில் இருந்த உனக்கு, அரக்கனுடைய உடலிலே இருந்த உனக்கு, உன்னுடைய கண்ணபிரானுடைய திருப்பவள அமிர்தம் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்து விட்டது. ஆனால் பெரியாழ்வாருடைய திருக்குமாரையாய் வளர்ந்த எனக்கு அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லையே, இது என்ன நிலைமை என்றது போல அவள் என்ன சொல்லுகிறாள்? பன்னாளும் உண்கின்றாய். ஒரு நாள் மட்டுமா உண்ணுகிறான்? அவன் எத்தனை நாள் உண்ணுகிறான்? எம்பெருமானுடைய கையை விட்டு அவன் ஒருபோதும் பிரியாமல் இருந்து அதை உண்ணுகிறான் என்று அத்தை சொல்லுகிறாள் இந்த 5வது பாசுரத்திலே. அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், நீ எத்தனை இடங்களிலே போய் தீர்த்தமாடினாலும், அதாவது புனித நீர் ஆடுதல் என்று சொல்லுகிறார்களே, அப்படியெல்லாம் நீராடினாலும் கிடைக்காத பேரு உனக்கு கண்ணபிரானுடைய திருப்பவளத்திலிருந்து பெருகுகின்ற தீர்த்தத்தை பருகுவதனாலே கிடைத்து விட்டது. ஆகினாலே நீ எந்த புண்ணிய தீர்த்தத்திற்கும் போக வேண்டாம். அந்த எம்பெருமானுடைய கைத்தலத்திலேயே ஏறி நீ என்ன செய்கிறாய்? எம்பெருமானுடைய வாய் தீர்த்தத்தை பருகுகிறாயே, இது உனக்கு கிடைத்த பாக்கியம் என்று இந்த பாசுரத்திலேயும் அந்த சங்கியனுடைய பாக்கியத்தை கொண்டாடுகிறாள். தீர்த்தமாடாதே நின்ன புணரு மருதாம் சாய் தீர்த்தான் கைத்தலத்தே ஏறிக்குடி கொண்டு தீர்த்தமாய் நின்ன செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் வாய்ந்தான வல்லாய் பரமுறையே. போய் தீர்த்தம் ஆடாதே என்று சொன்னாலும், அதாவது நமக்கெல்லாம் தர்மசாஸ்திரத்திலே கட்டளைகள் இடப்பட்டிருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதோ அந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் சென்று நாம் நீராட வேண்டும். ஆயினாலேதான் அந்த காலத்திலே வெளியூருக்கு திருத்தல யாத்திரை செய்பவர்கள் எல்லாம் அதை என்ன சொல்லுவார்கள்? தீர்த்த யாத்திரை என்றே சொல்லுவார்கள். தீர்த்த யாத்திரை என்றால் கங்கையிலே போய் தீர்த்தமாடுதல், அதிலேயும் குறிப்பிட்ட கட்டங்கள் அங்கேயெல்லாம் தீர்த்தமாடுதல். அதே போல சரையு நதியிலே, யமுனா நதியிலே, அலகாபாதிலே, சரஸ்வதி நதி சேருமிடத்திலே என்று இப்படி பல இடங்களிலே போய் தீர்த்தமாட வேண்டும். இங்கே தமிழ்நாட்டிலே கங்கையில் புனிதமாய காவிரி ஆறு, அதே போல தாமிரபரணி நதி என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள், இதையெல்லாம் தீர்த்தமாடினால்தான் ஒருவனுக்கு உயர்ந்த பேரு கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நீ என்ன செய்தாய்? போய் தீர்த்தமாடாதே. ஒரு தீர்த்தத்திலும் நீ போய் ஆடவே இல்லையே. ஆனால் உனக்கு என்ன கிடைத்தது? நின்ற புணர் மருதம் சாய்த்தீர்த்தான் கைத்தலத்தே ஏறி. நின்ற புணர்மருதம் சாய்த்தான் என்னால் யாரவன்? என்னால் 2 மருத மரங்கள், அந்த அதிலே ஆவேசித்திருந்த 2 அசுரர்கள், கம்சனாலே ஏவப்பட்ட அசுரர்கள், அவர்களை வதம் செய்தான். ஆகையினாலே நின்ற புணர்மருதம் சாய்த்து ஈர்த்தான், அவர்களை இழுத்தான். அப்படிப்பட்ட அவனுடைய கைத்தலத்தே இவன் ஏறி இருக்கிறான். அந்த திருச்சங்க ஆழ்வான் அதைத்தான் சாய்த்தீர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டு என்ன செய்கிறான் என்றால், அந்த எம்பெருமானுடைய வாய் தீர்த்தம், அந்த திருப்பவளத்திலே ஊறுகின்ற தீர்த்தம், அதை பருகுகின்றானாம். அது அவனுக்கு கிடைத்த பாக்கியம். அந்த வாய் தீர்த்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? சேய் தீர்த்தமாய் நின்றது. சேய் தீர்த்தம் என்னால் ரொம்ப உயர்ந்த தீர்த்தம். அதாவது கீழே சொன்ன புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தங்களே அல்ல, இதுதான் உண்மையான தீர்த்தம் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட உயர்ந்த தீர்த்தம் அந்த கண்ணபிரானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை நீ என்ன செய்கிறாய் என்றால் வாய் தீர்த்தம், அதாவது சேய் தீர்த்தமாய் நின்ற வாய் தீர்த்தம். இன்னும் சொன்னா சேய் என்கிறதுக்கு வெகு தூரத்தில் இருப்பது என்று பொருள். ஆனால் அந்த திருச்செங்காழ்வானுக்கு அது தூரத்தில் இருப்பதாக தெரியலையே என்றால், திருச்செங்காழ்வானுக்கு அது தூரத்திலே இல்லை. ஆனால்
ஆண்டாளுக்கு இப்பொழுது அது வெகு தூரத்தில் தானே இருக்கிறது. ஆஹா, ஆண்டாளை பொறுத்தவரையிலே எம்பெருமானுடைய வாய்த்தீர்த்தம் என்பது அவளுக்கு செய் தீர்த்தம் தான். ஆயினாலே அண்மை என்றால் அருகிலே இருத்தல், சேய்மை என்றால் வெகு தூரத்தில் இருத்தல். ஆஹா, எனக்கு செய் தீர்த்தமாய் நிற்கின்றது அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அந்த தீர்த்தம். ஆனால் அந்த தீர்த்தம் உனக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் வாய்த்தீர்த்தம் பாய்ந்த ஆடவல்லாய், உனக்கு வாய்க்கரையிலேயே இருக்கிறது. அந்த தீர்த்தத்தினுடைய வாய்க்கரையிலேயே என்றோ நீ இருந்து கொண்டு அதை அனுபவிக்க. வாய்த்தீர்த்தம் பாய்ந்து பாய்ந்து ஆடவல்லாய் என்னால் ஒருத்தன் நதியிலே பாய்ந்து குளித்து முழுகி அதில் எவ்வளவு ஆனந்தத்தை அடைவானோ அத்தனை ஆனந்தத்தையும் இங்கே இருக்கிற இந்த திருச்சங்க ஆழ்வான் அவன் என்ன செய்கிறான், அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அந்த வாய்த்தீர்த்தம் பாய்ந்து அவன் ஆடுகின்றான். இப்படி ஆடுவதற்கு அவன் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறானா, புண்ணிய நதியிலே போய் நீராடினானா என்று கேட்டால் அவன் நீராடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவன் கடலிலே கிடந்தான், ஒரு அரக்கனுடைய உடலிலே வளர்ந்தான் என்று அவனுக்கு தாழ்வுக்கு உண்டானவை தான் உண்டே தவிர அவனுக்கு மேன்மைக்கு உண்டானவை எதுவுமே அவனிடத்திலே இல்லை. இருந்தாலும் எம்பெருமானுடைய நிருகேதுவ கிருபையினாலே அவனுக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைத்து விட்டது. அந்த போய்த்தீர்த்தம் ஆடாதே அவனுக்கு வாய்த்தீர்த்தம் கிடைத்து விட்டதாம். அந்த பெருமையை சொல்லி இப்படிப்பட்ட பாக்கியம் உனக்கு கிடைத்தார் போலே எனக்கும் கிடைக்குமா என்ற ஒரு பாவம் தோற்ற அவனை பார்த்து ஆழி வெண்சங்கே நீ சொல், அந்த எம்பெருமானுடைய திருப்பவளம் அது எப்படி இருக்கும், எப்படி வாசனை வீசும், எப்படி தித்திக்கும் என்று கேட்கிறாள். இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.